தமிழ் பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் விளையாடுவது குறைவாக இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த அநீதி வடமாகாணத்துக்கு மட்டுமன்று நடக்கிறேன் இல்லை. இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் கப் தூக்காதான் தூக்கும். சேலஞ்சின் படி பார்த்தா இந்தியா அடிக்கும். இந்த முறை ஒரு வாய்ப்பு அடுத்த சங்கக்காராக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களை, இந்த மாதிரி நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போதோம்டா, இப்போ T20 வேர்ல்ட் கப் நடக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த டீம் கப்பை ஜெயிக்க போகுது, யாராவது கூட நடிக்க போதாங்க, என்ன நடக்க போதோண்டு வாங்க போய் மக்கள்கிட்ட நாங்களே தெரிஞ்சுப்போம். இந்த வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் கப்படிக்கும் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் எனக்கு இந்தியா தான் பிடிக்கும். அப்படியே இந்தியா இப்போ நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இந்தியா பிடிக்கும்ன்றடியா சொல்லுவீங்களா? இல்லை இந்தியாவில் வந்து இப்போ பேட்டிங் ஆர்டர் வந்து நல்லா இருக்குது. அதோட வேர்ல்டுலேயே நம்பர் 1 பேட்ஸ்மேன் பவுலர் இந்தியாவில் டீமில் இருக்கிறாங்க. பும்ரா இருக்கிறான், வருண் இருக்கிறான். அதோடைய அவங்க நல்ல டீம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்க போனால் ஸ்ரீலங்கா நல்ல டீம் தான். T20க்கு நல்ல டீம். ஒன் டே சொல்ல தெரியல. T20 இந்தியா அடுத்தது ஸ்ரீலங்கா நல்ல டீம். அப்போ ஃபைனல் விளையாடுற டீம் ஏதாவது நினைக்கிறீங்க? நாம் பெரும்பாலும் ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவை எதிர்பார்த்தோம். இல்லாம நிம்மதியாக எது விளையாடுற சான்சஸ் நினைக்கிறீங்க? இது விருப்பம் எனக்கு பெரும்பாலும் ஸ்ரீலங்கா வந்த சந்தோஷம். ஸ்ரீலங்கா இந்தியா விளையாடான்னு சந்தோஷம். என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நான் தூக்குறேன்டா. தமிழ் பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் விளையாடுறது குறைவாக இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது உண்மையிலே என்னன்னா நாங்கள் பிள்ளையாக கருதக்கூடாது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பீச் வந்து எங்களுக்கு நாங்கள் மெட்டிங்லாம் கூட விளையாடுறாங்க. இப்போ ஸ்கூல்லேயே 1-2 ஸ்கூல்லாம் இருக்குது டஃப். அப்போ அது உண்மையிலேயே எங்களோட ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் குறைவு. இப்போ நீங்கள் கேட்கலாம், வெளியில் தமிழ் ஆக்கள் இல்லையா உண்டு, டேலண்ட் இருக்குது, நல்ல பிளேயர் இருக்கிறாங்க. இப்போ வியாஸ் கானெல்லாம் இருக்கிறாங்க, அப்படி நல்ல பிளேயர் இருக்கிறாங்க. சான்ஸ் வந்து அவங்க விளையாடுவாங்க. T20 வேர்ல்ட் கப் நடக்குது. ரிட்டையர்டான பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது இந்த வேர்ல்ட் கப்பில் விளையாடினா நல்லா கொண்டு ஆசை யாராவது சொல்லி? எனக்கு ரோஹிட்டும் விராட்டும் விளையாடினால் எனக்கு அதை விட ஒரு வேற எதுவுமே இல்லையா. இந்த வேர்ல்ட் கப்ல எந்த டீம் கப்படிக்கும் நினைக்கிறீர்கள்? வேர்ல்ட் கப்பில் இப்போ இருக்க ஸ்ட்ராங்கான டீம்னு பார்த்தா இந்தியா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தது. நான் பவுலிங் பார்த்தா சிம்பாவே டீம் ஆஸ்திரேலியா அடி வாங்கியிருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே, இலங்கை கிரிக்கெட் நிலைமை இந்த வேர்ல்ட் கப்ல என்ன இருக்குது? இலங்கை கிரிக்கெட் நிலை நாங்கள் அதை பற்றி கதைக்கிறது என்ன நடக்குது? இலங்கை வளரணும். இப்போ இலங்கை வந்து புதுசாக வர ஒரு டீம் எப்படி விளையாடுறதோ அந்த கட்டத்தில் நிற்கிது. எல்லா பிளேயர்ஸும் கூடுதலாக இப்போ கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லை. எப்பயாவது ஒரு ஆள் வந்து அடிக்கிறார், ஆனால் அது கண்டினியூவாக அந்த ஃபார்ம் இருக்குது. அதனால இலங்கைக்குரிய சான்ஸ் மிக குறைவு தான். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்போ இலங்கையில் வந்து தமிழாக்கள் வந்து விளையாடுறது இப்போ வடக்கு கிழக்குல இருந்து பார்த்தோம்னா குறைவாக இருக்குது. நார்மலாக பார்க்க போனால் இலங்கை எல்லா மாவட்டத்தையும் விட கொழும்புல இருந்தால் நாங்கள் விளையாடுறோம். கொழும்புல இருக்கிற கொலிஜஸ்லேருந்து வந்தாங்களும் கொழும்புல இருக்கிற கிளப்ஸ்லேருந்து வந்தாங்களும் தான் கூட. இந்த அநீதி வடமாகாணத்துக்கு மட்டுமன்று நடக்கிறேன் இல்லை, தமிழருக்கு நடக்கிறேன்டும் இல்லை. சிங்கள ஏரியாவிலேயே மற்ற இடங்களை விட கொழும்பை தாண்டி வெளியே போகுது. அது ஒரு பெரிய அரசியலாக கதைக்கப்படுது. ஓகே, இப்போ ரிட்டையர்டான எந்த பிளேயர் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் திரும்பி கம்பேக் கொடுக்கணும்னா உங்களோட விருப்பமாக ஏதாவது இருக்கும்? ரிட்டையர்டான பிளேயர் பென் ஸ்டோக்ஸ். இந்த வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் கப்படிக்கும் நினைக்கிறீங்க? இந்தியா. என்ன ரீசன்? இந்தியாவில் வந்து இப்போ பவர் கட்டிங் ஓப்பனிங்கும் இருக்குது. இஷாங் கிஷன், அபிஷேக் சர்மா, அடுத்த நல்ல பேட்டிங் லைன் இருக்குது. அடுத்த பவுலிங்கில் அனுபவம் உள்ள பும்ரா எல்லாருமே இருக்கணும். அப்போ எந்த கணிப்பு இந்தியா தான். நீ ஏறி யார் ரகபில் அது நம்ம காலம் பார்த்துக்கலாம். இந்தியாவில் இன்னும் டீம் ஃபைனலுக்கு வேணும்னா இந்த இந்தியாவில் ஆஸ்திரேலியா வந்திருந்தா நல்லா இருந்துங்க. ஆஸ்திரேலியா குரூப்பை விட்டு லீவ் ஆகிட்டு 2023 வேர்ல்ட் கப்பு மறக்க முடியாது. ஸ்ரீலங்கா எதிர்வாக இருக்கிற இந்த ஒரு ஃபைனல் வரமாட்டு ஸ்ரீலங்கா வரும். ஸ்ரீலங்கா தான் வேதம். என்ன ரீசன் ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்காவில் இந்த ஒரு பழைய வேர்ல்ட் கப்போட அந்த 2014 அப்போ இருந்த போல இப்போ ஒரு கொஞ்சம் விளையாடுறாங்க. வருஷன் 2.0. இந்த வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் கப்படிக்கும் நினைக்கிறீங்க? இலங்கை தான் கப்படிக்கும். உங்களோட ஆசையா இல்லை டேலண்டாக வச்சு சொல்லுவீங்களா? இந்த ஆசை இல்லைன்னாச்சே பசி. சேலஞ்சின் படி பார்த்தா இந்தியா அடிக்கும். இந்தியா. என்ன ரீசன்? எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஃபார்மில் இருக்கு. ஓகே, இலங்கை கிரிக்கெட் இந்த வேர்ல்ட் கப்பில் நிலைமை என்ன? இல்லாமல் அரையிறுதிக்கு போகும்.
ஓகே இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த டீம் கப்படிக்கும் நினைக்கிறீர்கள்? நான் இந்தியா அடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட ஆசையா இல்லது? இல்லை அவங்களோட ஹோம் கிரவுண்டு அவங்கள்ட்ட பேட்டிங் லைனப் bowling லைனப் எல்லாம் சட்டப்படியாக இருக்குது. அப்போ அவங்களாம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே ஸ்ரீலங்கா அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட் கப்பில் என்ன மாதிரி இருக்குப்பா? ஸ்ரீலங்கா செமியான போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த நல்ல ஒரு கடைசியாக வச்சு ஆஸ்திரேலியாவில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியும் செமியான போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஆக்களுக்கு. ஃபைனலுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நியூசிலாந்து தான் நான் நியூசிலாந்து தான். உங்களோட ஆசையா இல்லை நியூசிலாந்து நல்லா விளையாடுதா? விளையாடு நல்லா நியூசிலாந்து விளையாடுது. என்ன ரீசனுக்காக? அவங்களோட ஃபீல்டிங்கெல்லாம் இல்லை எனக்கு பிடிச்சி கொண்டுச்சு. நியூசிலாந்து ஃபீல்டிங். ஃபீல்டிங் ஓகே பேட்டிங் bowling என்ன மாதிரி இப்போ நியூசிலாந்தில்? bowling அதில் ரெண்டுலாம் செய்கிறாங்கல்ல. விருப்பமான என்ன சொன்னால் இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் கப் தூக்காதான் தூக்கும் வேணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஸ்ரீலங்கா இந்த என்ன ரீசனுக்காக ஸ்ரீலங்கா கப்படிக்கும்னு சொல்லுவீர்கள்? கடைசியாக 2014 தான் நீங்கள் படித்தோம். கப்படிச்சது 12 வருஷமா இல்லை இப்போ பேட்டிங்கா bowling-ஆ என்ன ரீசன்? இப்போ ஃபுல்லாக எல்லாம் நல்லா செஞ்சுட்டு வராங்களா? இப்போ ஓகே இருக்குது. இப்போ கப்படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கப்படிச்சா நல்லா இருக்கும். எல்லாருமே இப்போ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இப்போ ஸ்ரீலங்கா கப்படிக்கிறதுக்காக எந்த பிளே ரீசனாக இருக்கும்? பேட்டிங்கில் நேற்று நிஷாங்க செஞ்சது. இல்லை நான் இப்போ இந்த கப்படிக்கணும்னா யார் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஸ்ரீலங்கா டீமில் வந்து பேட்ஸ்மேனை விட போலர் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா bowling அடி வாங்குது. வாய்ப்பு அடுத்த சங்கக்காராக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யார் அடுத்த பத்திரி சங்கக்காரா அடுத்த பத்திரி சங்கம்? சங்கா 15 சங்கம் தான் அடுத்த சங்கம். வாயிலடி இந்தியிலேருந்து வந்தா குட்டி சங்கம். இப்போ ரிட்டையர்டான ஒரு பிளேயர் திருப்பி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க இந்த வேர்ல்ட் கப்புக்கு எந்த பிளேயர் உங்களோட ஆசை? மலிங்கா வந்தால் கொஞ்சம் மலிங்கா வந்தால் வேற லெவல். ஓகே எந்த டீம் இப்போ ஸ்ரீலங்காவில் ஃபைனல் விளையாடணும்னு ஆசைப்படுவீர்கள்? ஸ்ரீலங்காவில் ஃபைனல் நடக்கும்னு சொல்கிறாங்க. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எந்த டீம் விளையாடும் ஸ்ரீலங்காவில்? ஸ்ரீலங்கா இந்தியாவே இருக்கலாம். இந்தியாவே இருக்கலாம். சான்ஸ் கூட இருக்குது. இப்போ ரிட்டையர்டான ஒரு பிளேயர் திருப்பி இந்த வேர்ல்ட் கப்புக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்டா உங்கள்ட்ட ஆசை? இப்போ ஏவிடி வில்லியர்ஸ் வந்தா நல்லா இருக்கும். நான் ஸ்ரீலங்கா கப்படிக்கும் நினைக்கிறேன். நேற்று விளையாடின விளையாட்டுக்கு அவங்கெல்லாம் கப்படிப்பாங்க. அவங்கெல்லாம் கப்படிப்பாங்க. நேற்று நிஷாங்க அடிக்கு நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை இருக்குதாப்பா? ஃபைனல் பார்க்க போகலாம். டிக்கெட் கிடைச்சா ஃபைனல் பார்க்க போதாப்பா? ஏற்கனவே 2 மேட்ச் பார்க்க போனேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அது இப்போ நல்லா விளையாடுவாங்களா? அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போய் பதம் நிஷாங்கா, குஷல் மெண்டிஸ், bowling side அப்பா? bowling side and 10 தானே? 10 தானே நல்லா விளையாடுதாக்கா? என்ன நம்பல ஓகே ஸ்ரீலங்காவில் எந்த டீம் ஃபைனல் வந்து விளையாட நான் நல்லா இருக்கும்? சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை இந்தியா. ரிட்டையர்ட் ஆனது பிளேயர் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் ரீஎன்ட்ரி கொடுத்தா எந்த பிளேயரை ஆசைப்படுவீர்கள்? ரிட்டையரான பிள்ளைகள்னா சங்கக்காரன் விளையாடும். சங்கக்காராவும் தான் நல்லா. உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் மறக்கந்தான். இந்த பென்ஸ்டேவில் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இதை பிடிக்குமாப்பா? இந்த பக்கம் இந்தியா பக்கம் ஒரு பக்கம் நிற்கிது. இந்தியா பக்கம் நிற்க என்ன ரீசன்? இந்தியா நேற்று பாகிஸ்தானை பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் அவங்களும் கோல்வாயில் ஆயிட்டாங்க. அது உண்டு. இந்தியாவில் இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா அடித்தா கோல்வாக ஆயிடுவாங்க. ஸ்ரீலங்கா. அப்போ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சிம்பாவிலேருந்து இந்த மாதிரி தோற்றிங்கன்னா அவங்க போயிட்டு தான் போகணும்னு வலிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் எந்த டீம் கப்படிக்க வேண்டும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நிறைய வீடியோக்கள் பார்க்கணும். மறக்காம யோயோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.